அல்ஹம்துலில்லாஹ், நாம் ரமலானுடைய 2 பத்தை அடைந்து விட்டோம். முதல் 10 ரஹ்மத்துடைய 10, அதை கடந்து விட்டு இரண்டாவது 10 மகஃபிரத்துடைய 10, அதையும் கடந்து விட்டு நாம் எல்லாம் 3வது 10லே இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், நாம் எப்படி நோன்பு நோற்றோமோ, எப்படி நாம் இரவு வணக்கங்களில் ஈடுபட்டோமோ, நோன்பு வைப்பதற்கும் இரவு வணக்கங்கள் செய்வதற்கும் உண்டான உடல் ஆரோக்கியத்தையும் உடல் சுகத்தையும் அல்லாஹ் மீதி இருக்கக்கூடிய நாளை நாம் பரிபூர்ணமாக செய்து முடிப்பதற்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. 3வது பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள், மேலும் சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நாம் இந்த 3வது பத்திலே அதிகமாக நம்முடைய துவாக்களில் நரக விடுதலைக்காகவும் சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்திற்காகவும் நாம் அதிகம் அல்லாஹ் தஆலா இடத்திலே துஆ செய்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இந்த ரமலானுடைய இறுதி பத்திலே மிகப்பெரிய மிக முக்கியமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹயாத்திலே அந்த சுன்னத்தை அந்த அமலை ஒருபோதும் விட்டதில்லை என்ற அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு அமல் இஅ்திகாஃப். இந்த இஅ்திகாஃபை நாம் இந்த ரமலானுடைய இறுதி பத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டும். இஅ்திகாஃப் என்றால் அதற்கு தாரீஃபிலே கூறுவார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வை திக்ர் செய்த வண்ணம், அல்லாஹ்வை இபாதத் செய்த வண்ணம் நாம் தனிமையிலே பள்ளிவாசலிலே அமர்வதுதான் இஅ்திகாஃப் என்பதாக குறிப்பிட்டு காட்டுவார்கள். நாம் இஅ்திகாஃப் இருக்கும்போது நவாயித்துல் இஅ்திகாஃப், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே பள்ளிவாசலில் தங்குவதற்காக இஅ்திகாஃப் இருக்கின்றேன் என்பதாக நான் நியத்து செய்து கொள்கின்றேன் என்பதாக நியத் வைத்து நாம் பள்ளிவாசலிலே இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். இந்த இஅ்திகாஃபிற்கு எண்ணற்ற சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியுள்ளார்கள். நம்மிலே ஒரு சுன்னத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையை கடைபிடித்த ஒரு சுன்னத் குறைந்து விட்டது என்று சொன்னால் அது இந்த இஅ்திகாஃப் தான். நம்மிலே இந்த சுன்னத் ஏராளமான மனிதர்களால் பின்பற்றப்படுவதில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ரமலான் காலத்திலே இஅ்திகாஃபை பள்ளிவாசலிலே தனிமையில் தங்குவதை விட்டதே இல்லை என்ற அளவிற்கு பல ரிவாயத்துகள் இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், கான இதா தஸல ஃபி அஷ்ரில் அவாஹிரி மின் ரமலான், ரமலானுடைய இறுதி 10 நாட்கள் வந்துவிட்டால், இறுதி 10 நாட்களை அடைந்து விட்டால், ஷத்த இஸாரஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கீழாடையை இறுக்கி கட்டிக் கொள்வார்கள். பின்பு ஐகல் அஹ்லஹு, பெருமானார் நாம் நன்கு கவனிக்க வேண்டும். ரமலானுடைய கடைசி 10 வந்துவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷத்த இஸாரஹு, அவருடைய கீழாடைகளை மேலே இருக்க கட்டிக் கொண்டு அவர்கள் மட்டும் அமல் செய்ய மாட்டார்கள். பிறகு கூறுகின்றார்கள், வஐகல் அஹ்லஹு, அவர்களுடைய குடும்பத்தார்களையும் ரமலானுடைய இறுதி 10 அமல் செய்ய எழுப்பி விடுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எழுப்பிவிட்டு வஅஹ்யா லைலஹு, ரமலானுடைய இறுதி 10 அந்த இரவு முழுவதையும் அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள். அதாவது இரவு முழுவதும் நின்று அமல் செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அமல் செய்ய மாட்டார்கள், தங்களுடைய குடும்பத்தார்களை எழுப்பிவிட்டு அவர்களையும் இந்த இறுதி 10 அமல் செய்ய வைப்பார்கள் என்று சொன்னால், இந்த இறுதி 10 அல்லாஹ் தஆலா என்னென்ன சிறப்புகளை வைத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய அந்தஸ்தை வைத்துள்ளார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கி, இவ்வாறாக தான் மட்டும் அமல் செய்யாமல் தன்னுடைய குடும்பத்தார்களையும் இரவு நேரத்தில் எழுப்பி அவர்களையும் இரவு முழுக்க அமல் செய்ய வைத்தார்கள் என்று சொன்னால், இந்த ரமலானுடைய அஷர் ரவாத்திர் என்று சொல்லக்கூடிய கடைசி 10 எந்த அளவிற்கு சிறப்பு இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய இறுதிப்பத்திலே இஅ்திகாஃப் இருந்ததற்கு பல காரணங்களை பல நோக்கங்களை கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதிப்பத்தில் இஅ்திகாஃப் இருந்ததற்கு மிகப்பெரிய மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று லைலத்துல் கத்ர். இந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைய வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இறுதிப்பத்தில் தனிமையில் இஅ்திகாஃப் இருந்தார்கள். லைலத்துல் கத்ர் இரவு என்பது எந்த இரவு என்று குறிப்பிட்டு யாராலும் சொல்லிவிட முடியாது. ஹதீஸிலே வருகின்றது, ரமலானுடைய கடைசி பத்தில் ஒற்றைப்படையுடைய இரவுகளிலே நீங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக வருகின்றது. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய நோக்கம், மிகப்பெரிய நியத், நாம் எப்படியாவது இந்த லைலத்துல் கத்ரை ரமலான் மாதம் இறுதிப்பத்தில் ஒற்றைப்படையுடைய இரவுகளிலே வரக்கூடிய லைலத்துல் கத்ரை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இறுதிப்பத்தில் இஅ்திகாஃப் இருந்தார்கள். அதே போல் தங்களுடைய குடும்பத்தார்களையும் இஅ்திகாஃப் இருப்பதற்கும் அந்த இறுதிப்பத்தில் இரவு முழுவதும் நின்று இபாதத் செய்வதற்கும் அவர்களை ஆர்வப்படுத்தினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லைலத்துல் கத்ருக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கின்றது. நாம் எல்லாம் இன்று பின்பற்றக்கூடிய அனைத்து விதமான மதகுகளுடைய இமாம்கள் அவர்கள் அத்துணை நபர்களும் சட்டத்தை எடுத்த புனிதமிக்கு குர்ஆன் ஷரீஃப். இந்த குர்ஆன் ஷரீஃப் எப்படிப்பட்டது? ஒரு மனிதன் தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் எப்படி உருவாகின்றான் என்பதில் ஆரம்பித்து அந்த மனிதன் பிறந்ததற்கு பிறகு அவன் தாயுடன் எப்படி இருக்க வேண்டும், அவன் தன் தந்தையுடன் எப்படி இருக்க வேண்டும், அவன் சகோதரியுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவன் மற்ற உறவினர்களுடன் அண்டை வீட்டாருடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவன் தன்னுடைய வாலிபத்தை எப்படி கழிக்க வேண்டும், அவன் என்னென்ன அமல் செய்ய வேண்டும், அவன் என்ன சட்டங்களை எல்லாம் பின்பற்ற வேண்டும், அவனுடைய வாழ்க்கையில் அவன் தன்னுடைய தாயினுடைய கருவறையில் உருவாவதில் இருந்து அவன் மரணித்ததற்கு பிறகும் அவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி மிக தெளிவாக சத்தியமாக உண்மையாக கூறிய ஒரு வேதம் இந்த புனிதமிக்க குர்ஆன் ஷரீஃப். இப்படிப்பட்ட குர்ஆன் ஷரீஃப் இறக்கப்பட்ட மாதம், இறக்கப்பட்ட இரவு இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த லைலத்துல் கத்ர் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நாம் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே இந்த புனிதமிகு குர்ஆன் ஷரீஃபை நாம் இறக்கி வைத்தோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றால் என்ன என்பதை உங்களுக்கு அறிவித்து கொடுத்தது எது? அதனை தொடர்ந்து கூறுகின்றான் அல்லாஹ் தஆலா, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு, புனிதமிகு குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த ஒரு இரவு கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொன்னால் அந்த ஒற்றை இரவுக்கு எந்த அளவுக்கு சிறப்பை அல்லாஹ் தஆலா வைத்துள்ளான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எப்படியாவது இந்த புனிதமிகு பாக்கியம் நிறைந்த லைலத்துல் கத்ர் இரவை 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவை நாம் அடைந்துவிட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையிலே இறுதிப்பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள் நாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவிலே இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருந்த 10 வருட காலமும் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அதனுடைய அஷ்ரவாஹிர் ரமலானுடைய இறுதி 10 பிறைகளிலே இஅ்திகாஃப் இருந்து விடுவார்கள். மதீனாவிற்கு வந்த போது 10 வருடத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 வருடம் இஅ்திகாஃப் இருந்து விட்டார்கள். 9வது வருடம் மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல சூழ்நிலையின் காரணமாக இஅ்திகாஃப் இருக்க முடியவில்லை. ஆனால் அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9வது வருடம் இஅ்திகாஃப் இருக்க முடியவில்லை என்பதற்காக
அந்த 10 நாட்களையும் சேர்த்து 10வது வருடம் 20 நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்துள்ளார்கள் என்பதாக பல ரிவாயத்துகள் வந்துள்ளது. நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே, மதீனாவுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் இஅ்திகாஃப், ரமலானுடைய இறுதி 10 நாட்களிலே இஅ்திகாஃப் இருந்ததை விட்டதில்லை. 9வது வருடம் ஒரு வருடம் விட்டதின் காரணமாக அதையும் சேர்த்து 20 நாட்களாக 10வது வருடத்தில் இஅ்திகாஃப் இருந்து விட்டார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இஅ்திகாஃப் இருப்பதற்கு நோக்கம் என்ன? அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான், அது சுன்னத்து மால் ஹாலிகி, அதாவது நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே, அல்லாஹ்வுடைய தொடர்பிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நபர் தனிமையை கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு தனிமையாக இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே, இறை சிந்தனையிலே அந்த மனிதனால் முழு ஈடுபாட்டுடன் இருக்க வேண்டும். காரணம், அந்த மனிதர் அவருடைய ஊரிலே, அவருடைய வீட்டிலே இருந்து தனிமையிலே இருந்தார் என்று சொன்னால் அந்த நபருக்கு பல விதத்தில் இடையூறு வரும். மனைவிகள் இருப்பார்கள், பிள்ளைகள் இருப்பார்கள், அந்த நபருக்கு பலவிதமான வேலைகள் இருக்கும், அந்த நபருக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். இது போன்ற பல்வேறு உலக விஷய காரணங்கள் இருப்பதால் அந்த மனிதர் தன்னுடைய வீட்டிலே, தன்னுடைய ஊரிலே இருந்தால் ஒருபோதும் ஓர்மையாக அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்க முடியாது. அதன் காரணமாக தான் இந்த இஅ்திகாஃப் இருந்தால், அல்லாஹ்வுடைய பாதையிலே தனிமையாக பள்ளிவாசலிலே தங்கி இருந்தால் மட்டும்தான் அவனால் அல்லாஹ்வை அடைய முடியும். அல்லாஹ் என்னென்ன நன்மைகள் எல்லாம் வைத்திருக்கின்றானோ அந்த அத்துணை நன்மைகளையும் பெற முடியும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே குறிப்பிட்டுள்ளார்கள். மற்றொரு காரணம், அவர் அத்துணை படைப்புகளை விட்டும் அவர் ஒதுங்கி இருக்க வேண்டும். அதன் காரணமாக தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய ஊரை விட்டு தனிமையில் ஹீரா குகைக்கு சென்று விட்டார்கள். அந்த குகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 5 வருட காலம் தனிமையிலே இஅ்திகாஃப் இருந்து வந்தார்கள். காரணம், தன்னுடைய குடும்பத்தார்களுடன் இருந்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனை வராது. நாம் மன ஓர்மையுடன் அல்லாஹ்வுடைய பாதையிலே, அல்லாஹ்வுடைய திக்ரிலே, அல்லாஹ்வுடைய நினைவிலே நாம் இருக்க முடியாது என்ற ஒரே நோக்கத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உடன் இருந்த தோழர்களையும், சஹாபாக்களையும், மனைவிமார்களையும், அத்துணை நபர்களையும் அத்துணையும் விட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீரா குகையில் வந்து தனிமையில் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 5 வருடம் ஹீரா குகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்கள் சாப்பிடுவதற்கு கூட அந்த குகையை விட்டு தன்னுடைய வீட்டிற்கு செல்ல மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சாப்பாடை கெட்டி வந்து அந்த குகையிலே வந்து கொடுத்து விட்டு செல்வார்கள். அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 வருட காலம் ஹீரா குகையிலே தனிமையிலே அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலே, திக்ரிலே திளைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதை அடைந்த போது அவர்களுக்கு நபித்துவம் வழங்கப்பட்டது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடனே நபித்துவத்தை, நபிப்பட்டத்தை வழங்கவில்லை. மாறாக 5 வருடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீரா குகையிலே தனிமையில் அல்லாஹ்வுடைய பாதையிலே இருந்ததற்கு பிறகுதான் தங்களுடைய 40 வயதிலே நபித்துவத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற எல்லா இடத்தையும் விட்டு அந்த ஹீரா குகையை தேர்ந்தெடுத்ததற்கு மிக முக்கிய காரணம், அந்த ஹீரா குகையிலிருந்து திரும்பி பார்த்தால் காபத்துல்லா, புனிதமிகு காபத்துல்லா தெரியும். அதன் காரணமாக தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய வீட்டை, பைத்துல்லாவை, காபத்துல்லாவை நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அந்த ஹீரா குகையை தேர்ந்தெடுத்து அந்த இடத்திலே 5 வருட காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் இருந்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஅ்திகாஃபிற்கு பல சிறப்புகளை குறிப்பிட்டு காட்டுகின்றனர்.
அதில் முதல் சிறப்பு, எந்த ஒரு தொந்தரவும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள இந்த அற்பமான உலகத்தில் உள்ள அத்துணை ஆசா பாசங்களை விட்டு தன்னுடைய ரப்போடு நெருங்கி இருத்தல். இது இஅ்திகாஃபுடைய முதல் சிறப்பு. இரண்டாவது சிறப்பு, இந்த ரமலானுடைய இறுதி பத்தில் வரக்கூடிய ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு. அந்த இரவை இறுதி 10 நாட்களிலே நாம் இஅ்திகாஃப் இருந்தால் நாம் அடைந்து விடலாம் என்ற ஒரே ஒரு சிறப்பு. அந்த சிறப்புக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரமலானுடைய இறுதி 10 இஅ்திகாஃப் இருந்து வந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த ரமலானுடைய இறுதி 10 பள்ளிவாசலிலே தங்குவதற்கு எந்த அளவுக்கு சிறப்பு இருக்கு என்று சொன்னால், ஒரு மனிதர் ரமலானுடைய இறுதி 10 இஅ்திகாஃபுடைய நியத் வைத்துவிட்டு தனிமையில் அல்லாஹ்வுடைய இபாதத்திலே அல்லாஹ்வுடைய திக்ரிலே இருந்துவிட்டு 10 நாட்கள் முடிந்ததற்கு பிறகு ரம்ஜானுடைய பிறையை பார்த்தவுடன் அவர் பள்ளிவாசலிலே இருந்து வெளியேறும் போது அவருடைய அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்பட்டவராக அவர் வெளியே செல்வார் என்று சொன்னால், இந்த 10 இரவுகளை நாம் அல்லாஹ்விற்காக செலவிட்டால் நாம் செய்த நம்முடைய வாழ்க்கையில் செய்த அத்துணை பாவங்களையும் நாம் வெளியேற்றிவிட்டு பள்ளிவாசலில் இருந்து வெளியே செல்கிறோம் என்று சொன்னால், இந்த 10 நாள் இஅ்திகாஃப் இருப்பதற்கு எந்த அளவிற்கு சிறப்புகளை அல்லாஹ் தஆலா வைத்துள்ளார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் 40 வருடம் பார்த்திருக்கலாம், நாம் 50 வருடம் பார்த்திருக்கலாம், 60, 70, 80 எத்தனை வருடங்கள் வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நாம் அத்தனை வருடத்தில் செய்த எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் தஆலா வெறும் 10 இரவுகளில் 10 நாட்களில் மன்னித்து விடுகின்றான் என்று சொன்னால், இந்த 10 நாட்களுக்கு எந்த அளவிற்கு சிறப்புகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே ஒரு 7 நபர்களுக்கு என்னுடைய நிழலை நான் வாஜிபாக்கின்றேன் என்பதாக வாக்களித்துள்ளான். அந்த அதிபயங்கரமான மறுமையுடைய நாளிலே அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழலை தவிர வேறு எந்த ஒரு நிழலும் இருக்காது. எந்த உதவி செய்யக்கூடிய நபரும் அங்கே இருக்க மாட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்னுடைய நிழலை நான் 7 பேருக்கு நான் வாக்களிக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டியுள்ளான். அதில் முதல் நபர் அல் இமாம் ஆதில், நேர்மையாக அனைத்து மக்களையும் தன்னுடைய சமுதாய மக்களை சமுதாயத்தினரை தன்னுடைய மஹல்லா வாசிகளை நேர்மையாக நடத்தக்கூடிய இமாம். இரண்டாவது ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், தன்னுடைய வாலிப பருவத்தை தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய இபாதத்திலே கழித்த வாலிபர். மூன்றாவது நபர் ரஜுலுன் கல்புஹு முத்தஅல்லிகும் பில் மசாஜிதி, அந்த நபருடைய உள்ளம் எல்லாம் அதிகம் பள்ளிவாசலினுடைய தொடர்பிலே இருக்கும். அவர் அனைத்து வக்துகளையும் சரியான முறையில் நிறைவேற்றி விடுவார். இன்னும் எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு தொழுகையை தொழுதுவிட்டால் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து பள்ளிவாசலிலே அந்த தொழுகையை காத்து அமர்ந்திருப்பார். இப்படிப்பட்ட பள்ளிவாசலுடைய தொடர்பிலே தங்களுடைய கல்வியிலே அதிகம் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அல்லாஹ்வுடைய அடியான். இந்த நபருக்கும் என்னுடைய நிலையை நான் கடமையாக்கியுள்ளேன் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். நான்காவது ரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி, அதாவது 2 சகோதரர்கள் அல்லாஹ்வுக்காக இருவரும் நேசித்து இருவரும் ஒற்றுமையாக வாழ்கின்றார்கள். இந்த இருவருக்கும் நான் என்னுடைய நிலையை நாளை மறுமையிலே கொடுக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஐந்தாவது ரஜுலுன் தஅத் இம்ராஅத்துஹு பினஸபின், ஒரு வாலிபர், அந்த வாலிபர் திருமணம் செய்கின்றார் ஒரு பெண்ணை. அந்த திருமணம் செய்யக்கூடிய பெண்ணை அவர் எப்படி தேர்ந்தெடுக்கின்றார் என்று சொன்னால், அந்த பெண்ணில் இருக்கக்கூடிய காசு பணத்திற்காண்டியோ உலக ஆசைக்காகவோ அல்லாமல் அந்த பெண்ணுடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக வேண்டி அந்த பெண்ணின் மூலம் இருந்து பல பரிசுத்தமான துர்நியத்துகள் பிச்சிலங்கள்
வெளியாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக வேண்டியும் எந்த ஒரு நபர், எந்த ஒரு வாலிபர் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கின்றாரோ அந்த வாலிபருக்கு நாளை மறுமையிலே என்னுடைய நிழலை நான் வாக்களிக்கின்றேன் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஆறாவது ரஜுலும், அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் என்றால் தசத்தகபி சதகத்தின் தான தர்மம் செய்கின்றார். இன்றைய நம்மில் பல நபர்கள் தான தர்மம் செய்கின்றோம், ஆனால் அதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றானா என்று கேட்டால் அதில் கேள்விக்குறியாக இருக்கின்றது. காரணம், நாம் செய்யக்கூடிய தான தர்மம் நாம் செய்துவிட்ட பிறகு நாம் அந்த தான தர்மத்தை பற்றி பிற நபர்களிடம் சொல்லி காட்டக்கூடாது. அவ்வாறாக நாம் ஒரு மனிதருக்கு ஒரு பொருளையோ காசு பணத்தையோ தான தர்மம் செய்துவிட்டு அதை பிற நபர்களிடத்தில் சொல்லி காட்டிவிட்டால் அவர் தான தர்மம் செய்ததில் எந்த ஒரு பலனும் பிரயோஜனமும் இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியுள்ளார்கள். இந்த நபர் எப்படிப்பட்ட நபர் என்றால் ரஜுலுன் தஸத்தக பி ஸதகத்தின், அவர் ஒரு நபருக்கு ஒரு பொருளையோ காசு பணத்தையோ ஏதேனும் ஒன்றை தான தர்மம் சதகா செய்கின்றார். எந்த அளவிற்கு சதகா செய்கின்றார் என்பதாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் தான தர்மம் செய்ததை அவர் மறைத்து விட்டார். அவர் தான தர்மம் செய்வது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அந்த அளவிற்கு அவர் மறைமுகமாக தான தர்மம் செய்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹத்தா லா தஅலமு ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, அவருடைய வலது கை தர்மம் செய்த பொருளை, தர்மம் செய்த அந்த பணத்தை அவருடைய இடது கை தெரியாத அளவிற்கு அவர் மறைமுகமாக தர்மம் செய்தார். இப்படி அவர் ஒருவர் தர்மம் செய்தாரோ சதகாக்கள் வாங்கினாரோ அவருக்கும் நாளை மறுமையிலே என்னுடைய அரிசியினுடைய நிழலை நான் வைத்திருக்கின்றேன் என்ற அளவிற்கு அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டியுள்ளான். இறுதியாக ஏழாவது நபர் ரஜுலுன் தக்கரல்லாஹ சாலியன், அதாவது ஒரு மனிதர், அந்த நபர் எப்படிப்பட்டவர் என்றால் அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய இபாதத்திலே தன்னுடைய மனைவியை விட்டு தன்னுடைய பிள்ளைகளை விட்டு எல்லா விதமான உலக ஆசாபாசங்களை விட்டும் மன ஓர்மை சிந்தனையுடன் பள்ளிவாசலிலே தங்குகின்றார். அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய திக்ரிலே திளைத்திருக்கின்றார். இந்த நபருக்கும் நாளை மறுமையிலே என்னுடைய நிழலை நான் வைத்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டியுள்ளான். நாம் விளங்க வேண்டும், அல்லாஹ் தஆலா 7 நபர்களில் 7வது குறிப்பிடும் நபர் பள்ளிவாசலிலே அல்லாஹ்வுடைய இபாதத்திலே அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலே எந்த ஒரு நபர் எல்லா விதமான சிந்தனைகளையும் ஆசாபாசங்களையும் விட்டு தங்கி இருக்கின்றாரோ அந்த நபருக்காக அல்லாஹ் தஆலா மறுமையினுடைய நிழலை வைத்திருக்கின்றான். நாம் ரமலானுடைய இறுதி 2 பத்துகளை பிடித்துவிட்டு இறுதி பத்திலே அமர்ந்திருக்கின்றோம். நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து வந்த மிகப்பெரிய சுன்னத், மிகப்பெரிய ஒரு அமல் இஅ்திகாஃப், பள்ளிவாசலிலே ரமலானுடைய இறுதி பத்திலே தங்குவது. இந்த உயர்ந்த அமல் நம்ம அனைவரிடமிருந்து குறைந்து போய்விட்டது. எந்த அளவுக்கு குறிப்பிடுகின்றார்கள், பள்ளிவாசலிலே இஅ்திகாஃப் இருந்தால், பள்ளிவாசலிலே தங்கினால் நாளை மறுமையிலே எந்த ஒரு நிழலும் இல்லாத நேரத்தில் அதிபயங்கரமாக வெப்பமாக வெயிலாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே எந்த நபர்களும் உங்களுக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள். அந்த நேரத்திலே என்னுடைய நிழல் மட்டும்தான் அங்கே இருக்கும். அந்த நிழலை எவ்வளவு பள்ளிவாசலே என்னுடைய ஞாபகத்திலே தங்கி இருக்கின்றாரோ அந்த நபருக்கு நான் வழங்குகின்றேன் என்பதால் அல்லாஹ் தஆலா வாக்களித்துள்ளான் என்று சொன்னால், நாம் இந்த இறுதி 10 நாட்களிலே பள்ளிவாசலிலே அல்லாஹ்வுடைய இபாதத்திலே நாம் இஅ்திகாஃப், நவைத்துல் இஅ்திகாஃப், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்விற்காக வேண்டி நான் இஅ்திகாஃப் இருக்கின்றேன் என்ற உயர்ந்த நியத்தோடு உயர்ந்த சிந்தனையோடு நாம் இருந்தால் எந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அதிலே பாக்கியத்தையும் சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் வைத்துள்ளான் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் வரக்கூடிய இந்த இறுதி 10 நாட்களை நாம் அடைந்து விட்டோம். இந்த நாட்களிலே நாம் பள்ளிவாசலுடைய தொடர்பில் அதிகம் ஈடுபட்டு நாம் பள்ளிவாசலே இறுதி 10 நாட்களிலே அல்லாஹ்விற்காக வேண்டி இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.